வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதத்தினுடைய 22, 23, 24 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் நாட்டில் ஜவுளிகளினுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் முக்கியமாக நம்ம கொடுத்ததுக்கு ரீசனே இந்த பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்டினுடைய ஜவுளி ஏற்றுமதியில் மற்ற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழகம் என்னது முதல் இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆயத்த ஆடை, பருத்தி நூலிலை, கைத்திரி, செயற்கை நூலிலை, துணிரகங்கள் இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2023-24 நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 2.87 லட்சம் கோடி மதிப்பிலான ஜவுளி ரகங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 2.87 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு. ஓகேங்களா? இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 59,655 கோடி ரூபாய் இதன் மூலமாக ஈட்டியிருக்கிறாங்க. இந்த பட்டியல் அடுத்தடுத்த இடங்களில் யார் இருக்கிறா அப்படின்னா, குஜராத் 2, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களில் என்ன பண்ணுறாங்க, வகிக்கிறாங்க பட்டு உற்பத்தியில். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இரண்டாவது. இந்த கொஸ்டின் ரொம்ப கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். புக்கர் பரிசு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு பெற்றவர் யார்? சர்வதேச புக்கர் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா 2 பேருமே தான். ஜென்னி ஏர்பேன்பேக், மைக்கேல் ஹாப்மேன் 2 பேருமே இந்த புக்கர் பரிசை 2024க்கு பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜென்னி ஏர்பேன்பேக் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியினுடைய எழுத்தாளர். மைக்கேல் ஹாப்மேன் அப்படின்றவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஓகேங்களா? கெய் ரோஸ் அப்படின்ற ஒரு நாவலுக்காகத்தான் இந்த விருது என்பது இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவர் பார்த்திங்கன்னா முதல் ஜெர்மனி எழுத்தாளராக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்னது, இவர் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ இவர் ரைட் பண்ணியிருப்பார். இவர் என்னது, மொழிபெயர்ப்பாளர். இவர் எழுதியதை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறார். ஸோ இருவருக்குமே இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. மூன்றாவது கொஸ்டின். உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் இந்தியர் யார்? உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் இந்தியர் யார் அப்படின்னா காம்யா கார்த்திகேயன். ஓகேங்களா? காம்யா கார்த்திகேயன். இவர் 16 வயது தான் இவருக்கு ஆகுது. மும்பையை சார்ந்தவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பையை சார்ந்தவர். வெறும் 16 வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எவரெஸ்ட் மலையினுடைய சிகரத்தினுடைய உயரம் என்ன அப்படின்னா 8,848 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரஃபி வகுப்புகளில். ஓகேங்களா? ஸோ உலகளவில் 2வது இளம் பெண்ணாகவும் இவங்க இருக்கிறாங்க. உலகளவில் 2வது பெண்ணாகவும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால் சக்தி விருதுமே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2021ஆம் ஆண்டு ஆல்ரெடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ மூன்றாவது கொஸ்டின். 7வது கூட்டு இராணுவ பயிற்சியில் பங்கேற்ற 2 நாடு. 7வது சக்தி கூட்டு இராணுவ பயிற்சியில் பங்கேற்ற 2 நாடுகள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு இராணுவ பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களை பார்க்கணும். எந்த 2 நாடுகள் பங்கேற்கிறது, எங்கு நடைபெறுகிறது, இது என்ன விதமான பயிற்சி அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கான பயிற்சி தான் இந்த சக்தி அப்படின்றது. ஓகேங்களா? இதில் இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் மேலேயே கொடுத்துட்டோம். எங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய உம்ரோய் அப்படின்றது. இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சார் நடைபெறும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஓகேங்களா? ஓகே. 5வது கொஸ்டின். ரீமேல் அப்படின்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ரீமேல் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ரீமேல் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சமீபத்தில் நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரீமேல் அப்படின்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுனா ஓமன் அப்படின்ற நாடு. ஓகேங்களா? தென்மேற்கு வங்கக்கடலில் மே 22 உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 ரீமேல் அப்படின்ற புயலாக உருவாகியதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்தாங்க. இந்த ரீமேல் அப்படின்றதற்கு என்ன அர்த்தம், பொருள் என்ன அப்படின்னா இதுவுமே கேட்குறாங்க. மணல் என்று அர்த்தம். ஓகேங்களா? நிலச்சரிவில் சிக்கி ஒரு 25 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த ஒரு செய்தியும் இது கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 6வது கொஸ்டின். இந்தியா அமெரிக்காவுக்கு இடையான
புவி ஆராய்ச்சி திட்டம் என்ன? இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான புவி ஆராய்ச்சி திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா நிசார் அப்படின்றது தான். ஓகேங்களா, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் கூடிய நிசார் அப்படின்றது. அதாவது ஒன்றும் இல்லை, நிசார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து சொல்லதான் நாசா இஸ்ரோ நிசார் அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரேச்சர் ரேடார் அப்படின்றது. ஓகேங்களா, நிசார் அப்படின்றது அமெரிக்காவின் நாசா இந்தியாவினுடைய இஸ்ரோ இடையிலான புவி ஆராய்ச்சி திட்டம் தான். ஓகேங்களா, அமெரிக்காவினுடைய சுதந்திர தின விழா ஜூலையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவிற்கான அமெரிக்கா தூதர் யார்? எரிகார் செட்டி நிகழாண்டு இறுதிக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய வீரர் அனுப்ப இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, 7வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் எந்த நாடு ஐரோப்பிய நாடு பாலஸ்தீனத்திற்கு தனி அங்கீகாரம் வழங்கியுள்ளது? ஓகேங்களா, தனி அங்கீகாரம் ஐரோப்பிய நாடு பாலஸ்தீனத்திற்கு தனி அங்கீகாரம் வழங்கி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து அனைத்துமே இதற்கான ஆன்சராக வருவாங்க. நார்வேவினுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஜோனஸ் கார்ஸ்டோர். ஸ்பெயினினுடைய பிரதமர் யார்? பெட்ரோ சன்சே. அயர்லாந்து சைமன் ஹாரிஸ். ஓகேங்களா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பாலஸ்தீனத்திற்கான தனி நாடு அங்கீகாரம் அப்படின்ற விஷயத்தை வழங்கியிருக்கிறாங்க. தூதர்களை இதனால் திரும்ப பெற்றிருக்கிறாங்க இஸ்ரேல். ஓகேங்களா, ஸோ 8வது கொஸ்டின். போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள எந்த விண்வெளி ஓட்டத்தில் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீராங்கனை செல்ல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதில் சார் செல்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு இதில் தான். ஸ்டார் லைனர் அப்படின்றது தான் போயிங் நிறுவனம் அமெரிக்கா. இதில் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இதில் செல்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான் இவர். ஓகேங்களா, அதாவது அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தினுடைய அந்த இதில் செல்ல இருக்கிறார் அட்லாஸ் அப்படின்ற ராக்கெட்டில். ஓகேங்களா, இது 2வது தனியார் நிறுவனமாக இருக்குது. அதை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, 9வது கொஸ்டின். ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, எங்கே நடைபெற்றுச்சு? தாய்லாந்தில் நடைபெற்றதா. இது மகளிருக்கான 4x400 மீட்டர் ஓட்ட போட்டத்தில் வித்யா ராம்ராஜ், எம்ஆர் பூவம்மா, பிரச்சாச்சி சௌத்ரி, ரூபல் சௌத்ரி 3 நிமிடம் 33.59 நாடுகளை வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க. ஆடவருக்கான ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது அனாஸ் யாஜிகா, சந்தோஷ்குமார், மிஜோ சாக்கோ சூரியன், ஆரோக்கிய ராஜீவ் 3 நிமிடம் 5.76 வினாடியில் இவங்களும் சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டிற்கான பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்ன? 2024ஆம் ஆண்டிற்கான பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்ன? எத்தனை இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 39வது இடத்துல இந்தியா இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ முதலிடத்தில் யார் சார் இருக்கிறோம்னா அமெரிக்கா இருக்கிறாங்க. அடுத்தடுத்ததில் ஸ்பெயின், ஜப்பான், ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பயணம் செய்வது மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு சுற்றுலாவினுடைய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. நல்லாவே போகிறது வர்றது இந்த விஷயங்கள்லாம் இருக்குதல்ல, இந்த சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து தான் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 39வது இடத்துல இந்தியா இருக்குது, முதலிடம் அமெரிக்கா. ஓகேங்களா, 2021 பட்டியலில் பார்த்திங்கன்னா 54வது இடத்துல தான் இந்த இது இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்பது எப்போ தொடங்கப்பட்டுச்சு? ஜனவரி 24, 1971. ஹெட் குவார்ட்டர்ஸ் கொலோனி சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 18வது இந்திய செலவின குறியீடில் விமான போக்குவரத்து 26வது இடத்துல இருக்கிறாங்க. உள்கட்டமைப்பில் 25வது இடத்துல இருக்கிறாங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருவர் அமெரிக்காவின் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, யார் யார் அப்படின்னா சாக்ரமெண்டோ அப்படின்ற மாவட்ட உயர்மன்ற நீதிபதியாக ஜெயா பாடிகா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஆந்திராவினுடைய விஜயவாடா அப்படின்ற நகரத்தில் பிறந்தவங்க. ஃப்ரெஸ்னோ அப்படின்ற மாவட்ட உயர்நீதிமன்றத்தின் முதல் சீக்கிய நீதிபதியாக ராஜ் சிங் பத்தேஷா இருக்கிறாங்க. அடுத்தது ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. பிஎஸ்எல்வி C-30 அப்படின்ற ராக்கெட் மூலமாக 2015 விண்ணில் ஆய்வு செய்யப்படுகிறது. விண்வெளி கருந்துளை உயராற்றல் எக்ஸ்ரே சீரற்ற நிலையில் வெளியேற்றப்படுகிறது. ஓகேங்களா, UR ராவ் செயற்கைக்கோள் மையம் குவஹாட்டியில் இருக்குது. IIT, மும்பை பல்கலைக்கழகம், டாட்டா அடிப்படை ஆராய்ச்சின்னு இவங்களாம் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. கருந்துளையினுடைய ஸ்விஃப்ட்
1727.8 613 என்ற பகுதியில் உயராற்றம் கொண்ட கதிர்கள் ஊடுகதிர்கள் சீரற்ற நிலையில் இருப்பதாக இதில் செல்லப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து இது பேப்பரில் வந்தது தான், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகேங்களா, மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் டிசம்பர் 18, 2023 கோவை. ஓகேங்களா, எப்போ தொடங்கப்பட்டது? டிசம்பர் 18, 2023 கோவையில் தொடங்கப்பட்டது. 15 துறைகளைச் சேர்ந்த மனுக்கள் வந்திருக்குது. 2ஆம் கட்டமாக ஜூலையில் இது செய்யப்பட இருக்குது. நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, மக்களோட முதல்வர் திட்டம் எந்த ஆண்டு எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? HD 3386 இது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு கோதுமை விதை ரகம். ஓகேங்களா, அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு புதிய கோதுமை ரகம் தான் இது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது? 1905. மஞ்சள் மற்றும் இலைத்துரு நோய்க்கு எதிராக திறன் கொண்டதாக இதை சொல்கிறாங்க. இங்கே எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் பகுதிகளில். ஓகேங்களா, தைவானினுடைய புதிய அதிபராக வில்லியம் லாய் சிங் தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. தினேஷ் கார்த்திக் அப்படின்றவர் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவினுடைய ஃபார்மர் கிரிக்கெட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் RCBக்கு ஆடிட்டு இருந்தார். தற்போது ஓய்வை இவர் அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, மதிப்புமிக்க சாகித்ய அகாடமியர் உறுப்பினர் பதவி ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவர் இருக்கிறாங்க. இவங்க புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர். டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைமை அறிவியலாளராக இருக்கிறவங்க. தற்போது கௌரவ டாக்டர் பட்டம் மெக்கில் பல்கலைக்கழகம் கனடா இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது. இந்தியாவினுடைய ஐஸ்கிரீம் மேன் அப்படின்றவர் காலமாக இருக்கிறார். ரகுநந்தன் காமத் அப்படின்றவர் 70. ஓகேங்களா, அவர் கர்நாடகாவினுடைய மங்களூர் அருகே ஒரு குக்கிராமத்தை சார்ந்தவர். அடுத்தது, தென்னிந்திய அளவிலான ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பண்ணி 2023 2023ஆம் ஆண்டு தமிழக வனப்பகுதிகள் அதையொட்டிய கர்நாடக கேரள எல்லைகள் நடத்தப்பட்ட கணக்கெடுக்கின்படி இருக்குது. ஓகேங்களா, இது நடத்தப்படுகிறது. தமிழகத்தினுடைய சமீபத்தில் எலோன் மஸ்க் இந்தோனேஷியாவின் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு பாலி தீவில். ஓகேங்களா, இந்த நாட்டினுடைய தொலைதூர பகுதிகளுக்கு ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை மூலமாக இணைய வசதியை வேகமாக அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமராவதி அணை எதற்காக அமராவதி அணையை பார்க்குறோம் அப்படின்னா, அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை. தமிழ்நாட்டினுடைய திருப்பூரில் இருக்கக்கூடியது தான் இந்த அணை. இதனுடைய முக்கிய நீர் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, கேரள மாநில மூணாறு பகுதியில் உள்ள பாம்பாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி அமராவதி அணையை வந்தடையும் தேனாறு, சிலந்தியாறு மற்றும் சின்னாறு. மேகதாட்டில் அணை கர்நாடகா இருக்குது. பாலாறு படையலங்களை தடுப்பணை ஆந்திரா கட்டியிருக்கிறாங்க. முல்லை பெரியார் அணை நீர் கொள்ளளவு விவகாரம் கேரளத்துடன் தமிழகம் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அமராவதி அணையின் நீராதாரமான சிலந்து ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரள அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னொரு அணையிலேருந்து வர்றதை ஆந்திரா தடுத்து கொண்டு இருக்கும் வேலையில் இப்போ இந்த அமராவதி அணையின் குறுக்கே இந்த சிலந்தி ஆற்றிலேருந்து வந்துக்கிட்டு இருக்க இதை அதுக்கு நடுவே கேரள அரசு கட்டுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நிறுத்தி வைக்க வேண்டும், அதனால் இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயனுக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதற்காக தான் இதை நம்ம இங்கே பார்க்குறோம். சில தினங்கள் பார்க்கலாம். உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் மே 22 கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன சார் அப்படின்னா, திட்டத்தின் ஒரு பகுதியாக இருங்கள் என்பது. ஓகேங்களா, உலக கடல் ஆமைகள் தினம் என்பது மே 22. ஓகேங்களா, ஆமைகளினுடைய முக்கியத்துவம் குறித்தும் ஆமைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற குறித்தும் இந்த நாள் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, புத்த பூர்ணிமா அப்படின்றது மே 23. புத்தரினுடைய இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர் அப்படின்றது. கபிலவஸ்து நாட்டினுடைய மன்னர் சுத்தோனர் மகாமயா. இந்தியாவில் காமன்வெல்த் தினம் என்பது மே 24 தான் கொண்டாடப்படுகிறது. அதாவது 1819 மே 24 இங்கிலாந்தினுடைய விக்டோரியா மகாராணி பேரரசு தினமாக இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதோடு இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நாளை மற்றொரு கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வேகமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் 2 அல்லது 3 நாள்களில் மே மாதத்தை உங்களுக்கு முடிச்சிடுவோம். அடுத்த ஜூன் மாதங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.